அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். ஜனவரி 17ஆம் தேதியான இன்று வருடத்தில் சிறந்த நாள், நன்னாள், பொன்னாள், இந்நாள். ஏனென்றால் இந்நாளில் புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், பொன்மனச் செம்மல், 8வது வள்ளல் இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நன்னாள், இந்நாள், பொன்னாள். அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்களின் சாதனைகளை பற்றி, அவரது சரித்திரத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருந்தால் நாள் போதாது, வாரம் போதாது, மாதம் போதாது, ஏன் ஆண்டுகள் கூட போதாது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகாப்தம், சரித்திரம் என்பது நீங்கள் நன்கு அறிவீர்கள். எம்ஜிஆர் அவர்களை பற்றி எனது பார்வையில் நான் எழுதிய கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தைகளை பார்த்து திருடாதே என்றார். தாய்மார்களை பார்த்து குடியிருந்த கோயில் என்றார். மக்களை பார்த்து சிரித்து வாழ வேண்டும் என்றார். எதிரிக்கு வேட்டைக்காரனாக இருந்தார். எளியோருக்கு ஒளி விளக்காக திகழ்ந்தார். ஏழை மக்களின் எங்க வீட்டு பிள்ளையாக இருந்தார். சத்துணவு தந்த அன்னமிட்ட கை அவர். புத்துணர்வு தந்த உரிமை குரல் அவரால் தான் உண்டானது புதிய பூமி. அவரது இதயம் பாசம் நிறைந்தது. அவரது புகழ் எப்போதும் மணக்கும் தாழம்பூ. நமக்கெல்லாம் அவர் என் அண்ணன். என்றுமே பளபளக்கும் அவர் எங்கள் தங்கம். இறப்பை வென்ற ஆயிரத்தில் ஒருவன். பிறப்பை சரித்திரமாக்கிய மன்னாதி மன்னன். நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, நாளைய தமிழகத்திற்கும் எம்ஜிஆர் ஒருவர் மட்டும்தான் மக்களின் இதயக்கனி. ஆம், படத்தில் இரட்டை வேடம் போட்டு ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தார். வாழ்வில் இரட்டை வேடம் போடாமல் உலக வரலாற்றில் இடம் பிடித்தார். சிகரெட் பிடிக்கவில்லை, தண்ணி அடிக்கவில்லை, பாசத்தை தவிர்க்கவில்லை, ஆபாசத்தை திணிக்கவில்லை, பணத்திற்காக பண்பை இழக்கவில்லை, சீர்திருத்த கருத்துக்களை பரப்பாமல் இருந்ததில்லை. உண்மையில் புரட்சி நடிகர் என்பதை அவர் தனது வாழ்வில் நிரூபித்து விட்டார். ஒருபோதும் சமூகத்தை அவர் மறந்ததில்லை. அதனால்தான் இறந்தும் 40 ஆண்டுகள் ஆன போதிலும் மக்கள் அவரை இன்னும் மறக்கவில்லை. ஏழைகளின்